வாய்க்கீண்டானை பொல்லா அரக்கனை புள்ளின் வாய்க்கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானைக்கு கேட்டிமை பாடி போய் கிள்ளி களைந்தானே கேட்டிமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளியெழுந்து வியாழம் உறங்கிற்று வெள்ளியெழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பின கான் போதரி கண்ணீனாய் புல்லும் சிலம்பின கான் போதரி கண்ணீனாய் குள்ள குளிர குடைந்து நேராடாதே குள்ள குளிர குடைந்து நேராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தெலோரெம்பாவாய் கள்ளம் தவிர்ந்து கலந்தெலோரெம்பாவாய் புள்ளின் வாய்க்கீண்டானை. திருப்பாவையில் 13வது பாசுரம் புள்ளின் வாய்க்கீண்டானை. இந்த 13வது பாசுரத்தின் அர்த்தம்: நாரை, அதாவது பறவை வடிவில் வந்த பகாசுரன் என்ற அரக்கனின் வாயை கிழித்து அனைத்து தீமைகளுக்கும் உருவகமான ராவணனை சிரமமின்றி அழித்த எம்பெருமானின் வீரச் செயல்களை பாடி அனைத்து பெண்களும் நோன்புவை கவனிப்பதற்காக நியமிக்கப்பட்ட இடத்தை அடைந்துவிட்டனர். சுக்கிரன் கிரகம் உதயமாகிவிட்டது. வியாழன் கிரகம் வானத்திலிருந்து மறைந்துவிட்டது. பறவைகள் உணவு தேடி பல்வேறு திசைகளில் சிதறி கிடக்கின்றன. தாமரை மலர் போன்ற கண்களையுடைய பெண்ணே, விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சல் அடித்து குளிக்க வராமல் என்ன செய்கிறாய்? அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளே. மார்கழியில் எம்பெருமானை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா? எனவே தூக்கம் என்கிற திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராடவா.